நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சேவாக் செய்த தியாகம், தோனி செய்த அநீதி அப்படின்னு இந்திய அணியோட முன்னாள் வீரர் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காரு. இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி கேப்டன் கூல் அப்படின்னு அழைக்கப்படும் மகேந்திர சிங் தோனி மீது மறுபடியும் ஒரு முறை குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. தனக்கு அணியில நேர்ந்த அநீதி குறித்து பேசியுள்ள அவரு தனக்காக வீரேந்தர் சேவாக் செய்த தியாகத்தை வெளிப்படுத்தி தோனியின் தலைமை குறித்த சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. மனோஜ் திவாரி தனது கிரிக்கெட் வாழ்க்கையில சேவாக் ஆற்றிய முக்கிய பங்கு குறித்து அந்த பேட்டியில பேசியிருக்காரு. 2011ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரை நினைவு கூர்ந்த அவரு அந்த தொடர்ல டபுள் செஞ்சுரி அடிச்சிருந்த சேவாக் அடுத்த போட்டியில தொடர்ந்து விளையாடி மேலும் ரன்களை சேர்த்திருக்க முடியும். ஆனா எனக்கு அணியில இழைக்கப்படும் அநீதியை அவரு உணர்ந்திருந்தாரு. அதனால அவரு ஓய்வெடுத்துக் கொண்டு பிளேயிங் 11ல எனக்காக ஒரு இடத்தை கொடுத்தாரு. அவர் ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு கூறியிருக்காரு மனோஜ் திவாரி. மேலும் அவரு பஸ்ல பயணம் செய்யும் போது எந்த பேட்டிங் வரிசையில ஆட விரும்புற அப்படின்னு சேவாக் என்னிடம் கேட்டாரு. அதுக்கு நான் இந்திய அணிக்காக ஆடுவதே பெரிய கௌரவம், நீங்க எந்த இடத்துல ஆட சொன்னாலும் நான் ஆடுவேன் அப்படின்னு நான் அவருக்கு பதிலளிச்சேன். அந்த போட்டியில சேவாக் இல்லாததால கௌதம் கம்பீர் கேப்டனா இருந்தாரு. அவர்கிட்ட மனோஜ் திவாரியை 4வது வரிசையில ஆட வைக்கணும்னு சேவாக் முன்னாடியே கூறிட்டாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட மனோஜ் திவாரி சதம் அடிச்சு ஆட்ட நாயகன் விருதையும் வென்றாரு. சதம் அடிச்ச பிறகும் தனக்கு அணியில நிரந்தர இடம் கிடைக்காததற்கு தோனியே காரணம் அப்படின்னு மனோஜ் திவாரி மறுபடியும் குற்றம் சாட்டியிருக்காரு. சேவாக், சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங் என பல சீனியர் பிளேயர்ஸ் எனக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா முடிவெடுக்கும் இடத்துல அவர்களுக்கு குறைவான அதிகாரமே இருந்துச்சு. அந்த நேரத்துல முடிவெடுக்கும் ஒரே நபர் தோனி மட்டும்தான். அவர் எனக்கு ஆதரவு கொடுக்கல. சதமடிச்ச ஒரு பிளேயரை அடுத்தடுத்த போட்டிகள்ல நீக்கியது தோனியின் ஒருதலைபட்சமான முடிவுகளுக்கும் பாரபட்சத்திற்கும் ஒரு உதாரணம்னு மனோஜ் திவாரி இதுக்கு முன்னாடியே இந்த விவகாரம் பத்தி பலமுறை குற்றம் சாட்டியிருக்காரு. திறமை இருந்தும் கேப்டனோட ஆதரவு இல்லாததால தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை முடங்கி போனதா தன்னுடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு. மனோஜ் திவாரியோட தோனி பத்தின இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.